உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட 124வது பிறந்த நாள். இன்றைய தினத்தில் நமது அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பள்ளியில் நம்மளுடைய பெருந்தலைவரை பற்றி ஒரு உரையாற்றி இருக்கிறார். என்னென்ன சொன்னார் பெருந்தலைவரை பற்றி? பெரும் தலைவரை பற்றி இந்த நிகழ்கால தலைவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாமா? வாங்க. காமராஜர் ஐயாவை பிடிக்காத மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்க முடியாது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய தலைவர் நம்மளுடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜர். அப்பேற்பட்ட உயர்ந்த தலைவரை பற்றி நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு பள்ளியில் இன்னைக்கு உரையாற்றியிருக்கார், அவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு. நம்மளோட அண்ணன் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் வித் டீட்டெயில்ஸ் பேசுகிறவர் இல்லையா? எவ்வளவு அழகான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கார் பாருங்களேன். அதாவது 1954 45% பிள்ளைகள் மட்டுமே பள்ளிக்கு சென்றுட்டு இருந்த நிலையில் தன்னுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1963 பார்த்தீங்கன்னா அதை 80% உயர்த்தி இருக்கிறார். 80% பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய சாதனை இல்லை? அதுதான் பெருந்தலைவரோட சாதனை. அதைத்தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதாவது நம்பர்ஸாக சொல்லணும்னா 1952 3,33,000 பிள்ளைகள் கல்வி கற்றுட்டு இருந்த நிலையில் 1963 டேட்டாவை செக் பண்ணிங்கன்னா 9,44,000 அது உயர்ந்திருக்கு. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. எப்பேற்பட்ட புரட்சியை செய்திருக்கிறார் காமராஜர் ஐயா அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் குறிப்பிட்டு பேசினார். நாம் ஜென்ரலாக நம்மளுடைய பெருந்தலைவரை பற்றி நினைக்கும்போது அவருடைய எளிமையை பற்றி பேசுவோம், அவருடைய பண்பை பற்றி பேசுவோம். ஆனால் எவ்வளவு சிறந்த ஆட்சியாளர், எவ்வளவு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்குன்னு நம்ம பேச மறந்துடுறோம். அதை கூட அண்ணன் ஹைலைட் பண்ணி பேசியிருந்தார். ரயில்வே கேட்டில் ஐயா காத்துக்கிட்டு இருக்கார். அப்போது பக்கத்தில் இருக்க வயலில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். கூப்பிட்டு ஐயா கேட்குறார், ஏன் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டா மாடு யார் மேய்ப்பா, சாப்பாடு யார் போடுவா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஐயாவை பார்த்து கேட்கும்போது ஐயாவுக்கு மனசில் பட்டு, அதுக்கப்புறம் இந்த பசியை போக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்வி கற்கிறதுக்கு ஒரு தடையாக இருந்துடக்கூடாதுன்னு கொண்டு வந்தது தான் மதிய உணவு திட்டம். இதுக்காக பட்ஜெட்டை ஒதுக்கி பிள்ளைகளை படிக்க வச்ச மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் அப்படின்னு அண்ணன் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது கல்வி கற்றுக்க வர்ற குழந்தைங்க ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 மைல் ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல் தொலைவில் ஒரு உயர்நிலை பள்ளி இப்படி அமைச்சு பிள்ளைகளுக்கு படிக்கிற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். 6,000 பழைய பள்ளிகளை புதுப்பித்து அவற்றை மூடப்பட்டு இருந்த நிலையில் அவற்றை ஓப்பன் பண்ணி திருப்பியும் ரன் பண்ண வச்சார். அது மாத்திரம் இல்லாமல் 12,000 புது பள்ளிகளை திறந்து வைத்தார் காமராஜர் ஐயா. மொத்தமாக 18,000 பள்ளிகள் அவர் காலத்தில் இயங்கின அப்படின்னு அண்ணன் டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லா பள்ளிகள்லேயும் காமராஜர் ஐயாவோட பிறந்தநாள் கொண்டாடப்படுது. எல்கேஜி குழந்தையிலேருந்து 12வது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் ஐயாவோட படத்தை வரைஞ்சி இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வச்சு மக்கள் மனசில், பிள்ளைகள் மனசில் இந்த தலைவரை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்கூல்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தார். இப்போது இந்த எல்லா செலவையும் இது பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐயாவுக்கு ஃபண்டு வேணும் இல்லையா? அப்போ கூட மதுக்கடைகளை திறந்து வச்சு அதில் வருமானம் பார்க்கணுன்னு ஐயா நினைக்கல. குடிக்க வச்சு தான் என் சமுதாயத்தை நான் காப்பாற்றணுன்னா அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லை, அதை வச்சு நான் அரசை நிர்வகிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு மதுக்கடைகள் திறப்பதற்கு ஒருபோதும் அனுமதி தராதவர் ஐயா காமராஜர். அப்படி ஒரு காலம் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும்ல. இதை சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் இது மாதிரியான போதைக்கு எதிரான விழிப்புணர்வை குழந்தைங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அங்கே உட்கார்ந்துருந்த குழந்தைங்களுக்கு சொன்னார். ஏன்னா அவர்கள் தான் நாளைய சமுதாயத்தில் வாழ போகிறாங்க. அவங்களுக்கான நல்ல சமுதாயம் அமையணும்னா இப்போ இந்த மாற்றம் நிகழணும் இல்லையா?
அண்ட் ஒன் மோர் திங் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார், காமராஜர் ஐயா அவர்கள் தன்னோட தாய்க்கு வந்து பஞ்சாயத்துலேருந்து கொடுத்த அந்த தண்ணி பைப் கனெக்ஷனை ரிமூவ் பண்ண சொன்ன சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை கூட அண்ணன் அவர்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தார். தன்னுடைய தாய்ங்கிறதுக்காக எந்த அடிஷ்னல் சலுகையும் கிடையாது அப்படின்னு வாழ்ந்த மாமனிதர் காமராஜர் ஐயா அவர்கள். சமூக நீதின்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்க தலைவர் காமராஜர் இல்லை. பரமேஸ்வரன் அப்படிங்கிற பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவரை அமைச்சராக்கி, அறநிலையத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர். கோயில்களுக்குள் பட்டியலின மக்கள் போகக்கூடாதுங்கிற நிலை இருந்தப்போ அந்த இனத்தை சார்ந்த ஒருவரையே அமைச்சராக்கி அமைதியான புரட்சியை செய்தவர் காமராஜர். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பெருசாக இப்போ வரைக்கும் அது பெரிய பேச்சு பொருளாக தான் இருக்கு இல்லையா. அப்போவே ஐயா வந்து நூர்தம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மையாரை தன்னுடைய அமைச்சரவையில் அமர்த்தி இருந்தார் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்படி வெறும் பேசு பொருளாக மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் செயலில் காட்டின தங்கமான தலைவர் அப்படின்னா நம்மளுடைய ஐயா காமராஜர். அதையும் நம்மளுடைய அண்ணன் வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருந்தார். சொல்லிட்டு மாணவர்கள் நீங்கள் இவங்க வாழ்க்கையில் இருக்கிற காமராஜரோட வாழ்வியலை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும், அவரை மாதிரி நீங்கள் வரணும் நாளைக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். 1963 கே பிளான் அப்படின்னு காமராஜர் ஐயா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இளையவர்களுக்கு வழி விடணும், இளையவர்கள் அந்த பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கே பிளான்னு பேர் வச்சார், அதாவது காமராஜர் பிளான். அந்த திட்டத்துக்கு தானே முன்னுதாரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா அவர்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியின் அடிப்படை தொண்டனாக பணியை தொடர்ந்தார். அந்த நிகழ்வை திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு இதை தான் அண்ணன் இப்போவும் செஞ்சுருக்காருன்னு நான் நம்புகிறேன் இல்லையா. எப்பேற்பட்ட பதவியில் இருந்தார், எத்தனை பதவிகளை திறந்து விட்டு இப்போது நமக்காக நின்று கொண்டிருக்கிறார் அண்ணன். நம்ம ஐயா காமராஜர் ராஜினாமா பண்ண மாதிரி இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு தலைவர் தான் வகித்து வருகிற பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பார்களா? எத்தனை அணைக்கட்டுகளை கட்டினார், எத்தனை சாதனைகளை செஞ்சார், வேளாண்மை, நீர்ப்பாசனம், இதுக்கெல்லாம் காமராஜர் ஐயா அவர்கள் எத்தனை முன்னுரிமை கொடுத்தார், அவருடைய ஆட்சிக்கு அப்புறம் எத்தனை அணைக்கட்டுகள் கட்டப்பட்டுச்சு, இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் மன்னன் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த மாபெரும் தலைவர் 1975 இயற்கை எய்தினார். அவருடைய இழப்பை ஒட்டுமொத்த தமிழகமும் இன்று வரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மண்ணில் இன்னொரு முறை பிறக்க மாட்டாரா காமராஜர் அப்படின்னு அவரை பார்க்காத நம்மள மாதிரியான ஜென்ரேஷன் கூட ஏங்க வச்ச ஒரு தலைவர். அப்பேற்பட்ட ஒரு அரசியலை தந்துவிட்டு போயிருக்கிறார். அந்த மாபெரும் தலைவரின் புகழ் என்னாலும் வாழட்டும் இந்த மண்ணில். இப்படித்தான் நம் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி, பெருந்தலைவர் ஐயா காமராஜரை பற்றி அந்த பள்ளியில் உரையாற்றினார். மாணவ செல்வங்களுக்கு அருமையான ஒரு உரையை தந்த அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.